ஸோ வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டெட் ரிசல்ட்ஸ் வந்து ஜான்வரி 31st ஆஃப் 2026 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3 months முடிஞ்சிருந்துச்சு. நிறைய பேர் குவாலிஃபை ஆகியிருப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானும் குவாலிஃபை வித் 95 மார்க்ஸ். ஆனால் எத்தனை பேர் யூஜி டிஆர்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி அடுத்த நாள்லேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தோட நிறைய ரெஃபர் பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ இந்த யூஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தமிழ் அண்ட் நம்மளோட சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸு நமக்கு இது நம்மளோட சைக்காலஜி கிடையாது. ஸோ அதனால் அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். தமிழ் நம்மளோட சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும். தமிழ் எலிஜிபிலிட்டி இங்கே 50 மார்க்ஸ்க்கு 20 மார்க்ஸ் எடுத்தால் போதும். சப்ஜெக்ட்டு நம்ம 150 மார்க்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ பெட்டர். நல்ல ஸ்கோர் வச்சுருக்கிறது சேஃபர் சைடு. அப்போது இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய அகாடமிஸ் பார்த்தேன், நிறைய நோட்ஸ் ரெஃபர் பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ சிலபஸ் வச்சு நானே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்திருக்கேன். இப்போ நமக்குன்னு பண்ணும்போது நான் கொஞ்சம் சின்சியராக பண்ண மாட்டேன். நம்ம ஒரு யூடியூப் சேனலில் போடும்போது அது கொஞ்சம் கூட நான் கேர் எடுத்து கொஞ்சம் கூட எஃபோர்ட் போட்டு பண்ணுவேன். அதனால தான் இந்த சேனல். நேற்றுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. நிறைய அகாடமிஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட இயர் பிளான் படி நமக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். பட் வரல. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நேற்றுக்கு வந்துச்சு. ஜூன் இல்லைனா ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க யூஜி டிஆர்பியோடது. நவம்பர் அல்லது டிசம்பரில் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. அதை கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்க விரும்பினீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாமே யூ ஆர் வெல்கம். கண்டிப்பாக இது ஒரு சேனலாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடது இல்லை. எனக்கு படிக்கணும். ஸோ அதுக்கு இப்படி ஒரு வே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட திங்கிங். அண்ட் சிலபஸ்ஸு இதுதான் நம்மளோட சிலபஸ். 10 யூனிட்ஸ் இருக்குது. மெக்கானிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்வஸ்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி, சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ், ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். இதுவுமே நீங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைன்னா டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் 11th 12th கவர் ஆகுது. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிறது வரும்போது சில பாயிண்ட்ஸு, சில ஏரியாஸ் கவர் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி இது ஈஸியாக தான் இருக்குது. யூஜி லெவலும் கூட பிஜி டிஆர்பி லெவலுக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் அது ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் நோட்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் இதை அனலைஸ் பண்ணும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இந்த நோட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை நாளையிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நோட்ஸு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸு, அதாவது யூஜி டிஆர்பியில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது விஏஓ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, டெட்டு இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கு பின்னாடியிலிருந்தும் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் 20 கொஸ்டின்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம சிலபஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் மூவ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நம்ம நியூட்டன்ஸ் லா மட்டும்தான் முடிக்க போகிறோம். இந்த நியூட்டன்ஸ் லாயிலிருந்து நிறைய டாபிக்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு நியூட்டன்ஸ் லாயிலிருந்து பார்ப்போம். உங்களுக்கு அந்த நோட்ஸு அப்புறம் இந்த கொஸ்டின் எல்லாமே நான் டேக் பண்ணியிருப்பேன். ஆன்சர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஆன்சர்ஸ் அடுத்த நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். சேர்ந்தே படிப்போம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.